ஸ்ரீ சாய் மகானின் விரத முறைகள் என்னவென்று இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெரும்பாலானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடியே லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இது நம்மளோட பக்தி சேனல் தான். சாய்பாபாவின் அற்புதங்கள். சாய்பாபா உங்களுக்கு நல்லதை செய்வார். ஓம் சாய்ராம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானால் செய்யலாம். இந்த விரதத்தை ஜாதி மத பேதமின்றி எந்த சார்பினரும் செய்யலாம். இந்த விரதம் அற்புத பலன்கள் தரவல்லது. 9 வியாழக்கிழமைகள் விதிமுறைப்படி விரதம் இருந்தால் நிச்சயமாக விரும்பிய எண்ணங்கள் நிறைவேறும். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையானாலும் சாய் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபாவை எண்ணி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலை சாய்பாபாவின் ஃபோட்டோவிற்கு பூஜை செய்ய வேண்டும். ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் சாய்பாபா ஃபோட்டோவை வைத்து தூய நீரால் துணியால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகம் இட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மாலை அணிவிக்கவும். ஊதுபத்தியும் தீபமும் ஏற்றி சாய் விரத கதையை படிக்கவும். சாய்பாபாவை ஸ்மரணை செய்யவும். பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவாயினும் நெய்வேத்தியம் வைத்து பிரசாதத்தை விநியோகிக்கவும். இந்த விரதத்தை பல திரவிய ஆகாரங்கள் பால், டீ, காஃபி, பழங்கள், இனிப்புகள் உட்கொண்டு செய்யவும். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மதியமோ இரவோ உணவு அருந்தலாம். நாள் முழுவதும் வெறுவயிற்றோடு பட்டினியாக இருந்த விரதம் இது செய்யவே கூடாது. சாய்பாபாவிற்கு உணவு சாப்பிடாமல் இருப்பவர்களை பிடிக்காது. உணவு ஒரு வேளையாவது சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட முடியாதவர்கள் பால், டீ, காஃபி, பழங்கள், இனிப்புகள் போன்றவற்றை உட்கொள்ளலாம். வியாழக்கிழமைகளும் முடிந்தால் சாய்பாபா கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யவும். முடியாதவர்கள் கோவில் அருகில் இல்லை என்றால் வீட்டிலேயே சாய்பாபாவின் பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்யவும். வெளியூர் செல்வதனாலும் இந்த விரதம் கடைபிடிக்கலாம். விரதத்தின் 9 வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்ன பிற பிரச்சனைகள் காரணங்களாகவே விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமையை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இன்னொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமைகள் நிறைவு செய்யவும்.